பெருமாள் தரிசனம் என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவிற்கு வருவது திருப்பதி, அடுத்தது ஸ்ரீரங்கம் தான். இந்த இரண்டு கோவில்களுக்கும் சென்று பெருமாளை தரிசிப்பது மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. வைகுண்ட ஏகாதசி தரிசனம் என்றதுமே நினைவிற்கு வருவதும் இந்த கோவில்கள்தான். இங்கு செல்ல வாய்ப்பில்லாதவர்கள் மட்டுமே மற்ற பெருமாள் கோவில்களுக்கு செல்கிறார்கள். வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பை திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கத்திற்கு சென்று தரிசிக்க வேண்டும் என பலரும் நினைப்பதற்கு என்ன காரணம் என்றால், இந்த கோவில்களில் நடைபெறும் வைகுண்ட ஏகாதசி விழாவிற்கு அப்படி என்ன சிறப்பு என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி விழா அனைத்து பெருமாள் கோவில்களிலும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம். புகழ்பெற்ற கோவில்கள் மட்டுமின்றி பெரும்பாலான பெருமாள் கோவில்களிலும் எல்லாம் பரமபத வாசல் உள்ளதோ அங்கெல்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்று அதிகாலையில் சொர்க்க வாசல் திறக்கப்படும் நிகழ்வு நடைபெறும். இருந்தாலும் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலிலும் திருப்பதி ஏழுமலையான் கோவிலிலும் சென்று சொர்க்கவாசல் திறப்பை தரிசிப்பதையும் அங்குள்ள பெருமாளை தரிசிப்பதற்குமே அதிக பக்தர்கள் ஆர்வம் காட்டுவது உண்டு. 108 திவ்ய தேசங்கள் இருந்தாலும் இந்த இரண்டு கோவிலில் சென்று பெருமாளுடன் சேர்ந்து சொர்க்கவாசலை கடப்பதே மிகப்பெரிய புண்ணியமாக கருதப்படுகிறது. வேறு எந்த பெருமாள் கோவில்களுக்கும் இல்லாத சிறப்பு அப்படி என்ன ஸ்ரீரங்கம் மற்றும் திருப்பதிக்கு உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆண்டுதோறும் சொர்க்கவாசல் திறக்கும் நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது என்ற காரணத்தை தெரிந்து கொள்ளலாம். ஒரு ஆன்மா உடலை விட்டு பிரிந்த பிறகு அது பூலோகத்தை விட்டு விண்ணுலகை நோக்கி பயணித்து இறைவனின் திருவடியை அடையும் நிகழ்வை எடுத்துரைக்கத்தான் ஒவ்வொரு ஆண்டும் வைகுண்ட ஏகாதசி நிகழ்வு நடத்தப்படுகிறது. அதாவது ஆன்மா சொர்க்கத்தை அல்லது வைகுண்டத்தை அடைய வேண்டும் என்றால் விரஜா நதி என்ற நதியை கடக்க வேண்டும். ஒருவர் அதிகமான பாவங்கள் செய்திருந்தால் அந்த ஆத்மா அந்த நதியில் இறங்கிய வேகத்திலேயே வெளியில் வந்து மீண்டும் பிறப்பெடுக்கும். அது புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் விரஜா நதியில் நீராடி தன்னை முழுவதுமாக சுத்தம் செய்து கொண்ட பிறகே யமலோகத்தை அடையும். அது விரஜா நதியை கடந்து வந்திருந்தால் அந்த ஆத்மாவை சொர்க்கத்திற்கு அனுப்பி வைப்பார் யம தர்மராஜா. இந்த நிகழ்வை உணர்த்தும் விதமாகத்தான் ஸ்ரீரங்கத்தில் உற்சவரான நம்பெருமாள் பூட்டப்பட்ட பரமபத வாசல் கதவிற்கு பின்புறம் பாண்டியன் கொண்டை ரத்தின அங்கி அலங்காரத்தில் தயாராக இருப்பார். ஆத்மாவின் அடையாளமாக பரமாத்மாவான அவரை விரஜா நதியில் நீராடுவதற்கு சமமாக அங்குள்ள கிணற்றுக்கு அருகில் கொண்டு சென்று பூஜைகள் நடத்தப்படும். நீராடிய பிறகு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதும் அதன் வழியாக வேகமாக வெளியே வருவார். மீண்டும் பின்னோக்கி சென்று மீண்டும் வேகமாக முன்னோக்கி செல்வார். இதற்கு ரங்கநாதர் அரையர் சேவை என்று பெயர். சுமார் 1.5 மணி நேரம் இந்த நிகழ்வை நடைபெறும். அப்போது பெருமாளுக்கு பின்புறமாக அவருடனேயே பரமபத வாசலை கடந்து சென்றால் அவர் தன்னுடனேயே எந்த சிரமமும் இல்லாமல் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மையும் சொர்க்கத்திற்கு அழைத்துச் சென்று விடுவார் என்பது நம்பிக்கை. பெருமாள் தானாக விரும்பி வந்து குடிகொண்டு நித்திய வாசம் செய்யும் இடங்களை திவ்ய தேசங்கள் என கொண்டாடுகிறோம். பூமியில் 105, விண்ணுலகில் 3 என மொத்தம் 108 திவ்ய தேசங்கள் உள்ளன. இருந்தாலும் வைகுண்டத்திற்கு இணையாக சொல்லப்படும் தலங்கள் ஸ்ரீரங்கமும் திருப்பதியும் மட்டும்தான். ஸ்ரீரங்கத்தை பூலோக வைகுண்டம் என்றும் திருப்பதியை கலியுக வைகுண்டம் என்றும் புராணங்களும் ஆழ்வார்களும் போற்றுகின்றனர். மிக பழமையான பெருமாளாக கருதப்படுபவர் ஸ்ரீரங்கம் பெருமாள். விபீஷணர் இலங்கை கொண்டு செல்ல முயன்றபோது தானே விரும்பி காவேரி கரையை தேர்வு செய்து குடிகொண்டவர் ஸ்ரீரங்கத்து பெருமாள். அதேபோல் கலியுகத்தில் பூலோக மக்களை காக்க வேண்டும், துன்பங்களில் இருந்து மீட்டு மோட்சத்தை தர வேண்டும் என்பதற்காக தெய்வமே தேடி வந்து கால் பதித்து குடியேறிய மலை திருமலை. ஸ்ரீரங்கம் திருப்பதி 2 ஆலயங்களிலும் பெருமாள் பிரத்யட்சமாக குடிகொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இவர்கள் இருவருமே பக்தர்கள் அழைத்ததும் ஓடி வந்து அவர்களுக்காக இறங்கி வந்து காட்சி கொடுத்தவர்கள். இந்த 2 கோவில்களிலும் வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று பெருமாளே வந்து வைகுண்ட வாசலை திறந்து தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களை தன்னுடனேயே வைகுண்டத்திற்குள் அழைத்து செல்வதாக ஐதீகம். இதை குறிக்கும் விதமாகத்தான் வைகுண்ட வாசல் திறக்கப்படுவதற்கு முன்பு சில சடங்குகள் ஸ்ரீரங்கத்திலும் திருப்பதியிலும் நடைபெறும். வைகுண்டத்தில் இருப்பது போலவே இந்த இரு பெருமாள்களும் காட்சி தருவதால் இவர்களை வைகுண்ட வாசல் வழியாக சென்று தரிசித்தால் வைகுண்டத்திற்கு சென்று தரிசிக்கும் பாக்கியம் கிடைக்கும் என்பதும் நாளை வைகுண்ட ஏகாதசி திதியை முன்னிட்டு செவ்வாய்க்கிழமை அதிகாலை 3:51 மணி முதல் புதன்கிழமை
31ஆம் தேதி அதிகாலை 1:34 மணி வரை ஏகாதசி திதி உள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு மேல் 4ஆம் பிரகாரம் வலம் வந்து கருட மண்டபத்தில் பக்தர்களுக்கு சேவை சாதிப்பார். இரவு 7 மணிக்கு மேல் ஆழ்வார் ஆச்சாரியார்கள் மரியாதையான பின் 8:30 மணியளவில் மூலஸ்தானம் சேருவார். ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வைகுந்த ஏகாதசி பெருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் திறப்பு நாளை அதிகாலை நடைபெற இருக்கிறது. திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயில் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. தொடர்ந்து பகல் 10 உற்சவம் நடைபெற்று வருகிறது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சொர்க்கவாசல் எனப்படும் பரமபத வாசல் திறப்பு நாளை டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை நடைபெற உள்ளது. பகல் 10 உற்சவத்தின் கடைசி நாளான இன்று காலை 6 மணிக்கு உற்சவர் நம்பெருமாள் மோகினி அலங்காரத்தில் நாச்சியார் திருக்கோலம் சௌரிக் சாய கொண்டை சாற்றி அதில் கலிங்கத்துராய் சூரிய சந்திரவில்லை சிகப்பு கல் நெற்றிப்பட்டை முத்துப்பட்டையை பக்கவாட்டில் கொண்டையில் அணிந்து காதில் வைரமாட்டல் தோடு ஜிமிக்கி வலது திருமூக்கில் மூக்குத்தி அணிந்து திருமேனியில் பங்குனி உத்திர பதக்கம் தாயார் வைர திருமாங்கல்யம் தொங்கல் பதக்கம் வரிசையாக அடுக்கு பதக்கங்கள் பெரிய பவள மாலை காசு மாலை 2 வடமுத்து மாலை வலது திருக்கையில் தங்க கோலக்கிளி இடது திருக்கையில் வரிசையாக வில்வ பத்திரம் தாயத்து சரங்கள் வளையல் பவழக்கடிப்பு வில்வ பத்திர தொங்கல் சாற்றி திருவடியில் சதங்கை தண்டை அணிந்து பின் சேவையாக பின்னல் ஜடை அதன் மேல் ஜடை தாண்டா திருமுடியில் கல் இழைத்த ராக்கொடி ஜடைக்கு மேல் நாகம் வைத்த கல் இழைத்த ஜடை தாண்டா புஜகீர்த்தி கச்சி எடுத்து கட்டி அதில் அரை சலங்கை தொங்கவிட்டு ரங்கூன் அட்டிகை ஒட்டியானம் அணிந்து வெண்பட்டு உடுத்தி வலது திருவடியை மடித்து அமர்ந்தும் இடது திருவடியை திருக்கை தாங்க அமர்ந்து மோகினி அலங்காரம் எனும் நாச்சியார் திருக்கோலத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பாடாகி ஆழ்வார்கள் பின்தொடர அடியார்கள் புடைசூழ அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி அரையர் சேவை கண்டு பக்தர்களுக்கு சேவை சாதித்தார்.